நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். முதல் தடவையாக 2020 உலக சாம்பியனான இலங்கை அணி வீரர்கள் இன்று தாயகம் திரும்பினர். வீதியின் இரு மருங்கிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு. கிரிக்கெட் நிறுவன செயலாளரின் கருத்து தொடர்பில் மஹேல மற்றும் சங்கக்கார அதிருப்தி. கடந்த வருடம் 7.3% பொருளாதார வளர்ச்சியை இலங்கை அடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிப்பு. அனுமதியின்றி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டமைக்காக குமரகுருபரன் பதவி கவிழ்க்கப்பட்டதாக ஜனநாயக மக்கள் முன்னணி தெரிவிப்பு. அனைத்து குற்றச்சாட்டுகளில் இந்த சாணக்கிய தோல்வியை எடுத்து குறிப்பிடுவது தவறா? இது கட்சிக்கு துரோகம் இழைப்பதாகுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இது பற்றிய விரிவான செய்திகள் மற்றும் மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளோடு கலையகத்தில் ரியாஸ் மற்றும் தாரணி. நன்றி ரசூல். வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. தொடர்பான விரிவான செய்திகள். அம்தரணி, இன்று இலங்கைக்கு ஒரு முக்கியமான நாள். 2020 சாம்பியன் மகுடத்தை சுவீகரித்த இலங்கை வீரர்கள் இன்று தாயகம் திரும்பினார்கள். இவர்களை வரவேற்கும் பிரம்மாண்டமான நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவை உள்ளிட்ட மேலும் பல தகவல்களை வழங்குவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்தில் காத்திருக்கின்றார் த்ரிஷானோ. வணக்கம் த்ரிஷானோ. நன்றி ரியாஸ். 2020 உலக சாம்பியனான இலங்கை கிரிக்கெட் அணி இன்று மாலை நாடு திரும்பியது. கட்டுநாயக்க விமான நிலையத்தை இன்று மாலை 4 மணியளவில் வந்தடைந்த இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன்போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் செங்கம்பல வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் இலங்கை வீரர்கள் அதன் பின்னர் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். அதாவது அதற்கு முன்னர் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்களான சிரேஷ்ட வீரர்களான குமார் சங்கக்கார, மஹேல ஜெயவர்தன மற்றும் தினேஷ் சாந்திமால், இலங்கை அணியை உலக சாம்பியன் பட்டத்துக்கு அழைத்து சென்ற லசித் மாலிங்க ஆகியோர் தமது கருத்துக்களை பகிரங்கமாக வெளியிட்டனர். இதன்போது அவர்கள் ரசிகர்கள் தமக்கு கொடுத்த ஆதரவு தொடர்பாகவும் நன்றி தெரிவித்தனர். 2020 கிரிக்கெட் வரலாற்றில் இலங்கை 3வது முயற்சியில் இம்முறை உலக சாம்பியன் பட்டத்தை வென்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அதாவது 2009 ஆண்டு உலகக்கிண்ண 2020 உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் இலங்கை பாகிஸ்தானுடனும் அதன் பிறகு மேற்கிந்திய தீவுகளுடன், அதாவது 2012 ஆண்டு 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் மேற்கிந்திய தீவுகளுடன் 2012 ஆண்டு மோதியிருந்தது. எனினும் அதன் போது இலங்கை அணிக்கு வெற்றி கிட்டவில்லை. அந்த முயற்சி தற்போது 3வது முயற்சியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய அணியை 36 விக்கெட்டுகளால் வெற்றி கொண்ட இலங்கை சாம்பியன் பட்டத்தை சூடிக்கொண்டது. இதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் அந்தஸ்துடைய உலக சாம்பியன் அளவிலான ஒரு போட்டி தொடரில் 18 வருடங்களுக்கு பின்னர் இலங்கை இம்முறை சாம்பியன் ஆனமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். 1996 ஆண்டு அர்ஜுன தலைமையிலான இலங்கை கிரிக்கெட் அணி உலக சாம்பியன் பட்டத்தை வெற்றி கொண்டிருந்தது. அதன் பிறகு மஹேல, குமார் சங்கக்கார ஆகியோர் இலங்கை அணியை இறுதிப் போட்டி வரை, அதாவது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் அந்தஸ்துடைய உலக சாம்பியன் அளவிலான இறுதிப் போட்டி ஒன்றுக்கு அழைத்து சென்ற போதிலும் அந்த வாய்ப்பு, அதாவது இலங்கை ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வாய்ப்பு லசித் மாலிங்கவுக்கு இம்முறை கிடைத்திருந்தது. குறிப்பாக இது தொடர்பாக கூற வேண்டுமானால் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் சூப்பர் 10 சுற்றில் 3வது போட்டி வரை இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தது. என்றாலும் 4வது போட்டியில் இலங்கை அணி தலைவர் தினேஷ் சாந்திமால் விளையாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவருக்கு ஒரு போட்டி தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்செயலாக இலங்கை அணியை வழிநடத்தும் வாய்ப்பை நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் லசித் மாலிங்க பெற்றுக்கொண்டார். இதன் மூலம் அவர் இலங்கை அணியை வெற்றி பாதையில் அழைத்து சென்றார். அதன் போது அரையிறுதி போட்டியில் மேற்கிந்திய தீவுகளை இலங்கை அணி 27 ஓட்டங்களால் டக்வர்த் லூயிஸ் விதிமுறையில் வெற்றி கொண்டது. அந்த போட்டியில் பின்னர் இலங்கை கிரிக்கெட் அணி முகாமையாளர் தெரிவித்த கருத்தில் இலங்கை அணியின் வெற்றி பயணத்தை தடுக்க விரும்பவில்லை. அதாவது வெற்றி பெற்ற வீரர்களின் அணியில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. ஆகவே லசித் மாலிங்கவை தொடர்ந்தும் அணித்தலைவராக வைத்திருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அதன் மூலம் இலங்கை 2020 அணியின் தலைவராக செயற்படும் வாய்ப்பு லசித் மாலிங்கவுக்கு கிடைத்தது. அது அவரது அதிர்ஷ்டத்தினூடாக இலங்கை கிரிக்கெட் அணி தற்போது 2020 உலக சாம்பியன் ஆகியுள்ளது என்றால் மிகையாகாது. அத்துடன் இந்த தொடரானது மஹேல மற்றும் குமார் சங்கக்காரவின் கடைசி 2020 உலக கிண்ண தொடராகவும் அமைந்திருந்தது.
இது தொடர்பான தகவல்களை நாம் தொடர்ந்தும் கொண்டு வந்திருந்தோம். இன்றைய தினம் நாடு திரும்பிய இலங்கை அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து காலிமுகத்திடலுக்கு ஊர்வலமாக அழைத்து வரப்படும் அவர்கள் திறந்த வெளி வாகனத்தில் கிண்ணத்தை ஏந்திய வண்ணம் ஊர்வலமாக அழைத்து வரப்படுகின்றனர். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்தும் சாம்பியன்ஸ் நெட்வொர்க் நேரடி அலைவரிசைகள் ஊடாக தொடர்ந்தும் பிரகாசித்த வண்ணம் உள்ளது. அவற்றை நாம் தொடர்ந்தும் கொண்டு வருவதற்கு தயாராக உள்ளோம். அடுத்ததாக நாம் பார்ப்போமானால், முதல் தடவையாக 2020 உலக சாம்பியனான இலங்கை அணி வீரர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது, செங்கம்பல வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது தொடர்பான காட்சிகளை தொடர்ந்து கொண்டு வருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். முதல் தடவையாக 2020 உலக சாம்பியனான இலங்கை வீரர்களை இன்று மாலையில் ரசிகர்கள் பெரும் உற்சாகத்துக்கு மத்தியில் வரவேற்பு அளித்தனர். இந்த காட்சிகள் இலங்கை அணி வீரர்கள் விமான நிலையத்துக்கு வருகை தந்த போது எடுக்கப்பட்டவை. இதன் போது குமார் சங்கக்கார, லசித் மாலிங்க, மஹேல ஜெயவர்தன ஆகியோருக்கு ரசிகர்கள் மிகுந்த உற்சாக வரவேற்பை அளித்தனர். லசித் மாலிங்க வெற்றி கிண்ணத்துடன் காட்சி அளிக்கின்றார். அதே போன்று குமார் சங்கக்கார போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருதை வெற்றி கொண்டார். இறுதி போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருது அவருக்கு கிடைத்தது. அந்த கிண்ணத்துடன் அவர் வருகை தந்த காட்சி அது. அதே போன்று இன்று மாலை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்றிருந்தார் எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெபதர்சன். அவர் அங்கிருந்து நேரடியாக லைவ் டிஜி டிரான்ஸ்மிஷன் தொழில்நுட்பத்தினூடாக தகவல்களை எமக்கு அளித்திருந்தார். தற்போது பிரதான கலையகத்துக்கு வருகை தந்துள்ளார். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் திரிஷானோ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகவும் சந்தோஷமான ஒரு நாள் இலங்கை ரசிகர்களுக்கு. குறிப்பாக 2020 உலக கிண்ணத்தை கைப்பற்றிய இலங்கை அணியினர், குறிப்பாக அதாவது 18 வருடங்களுக்கு பின்னர் தான் திரிஷானோ இந்த உலக கிண்ணம் இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது. அது 2020 முதலாவது உலக கிண்ணம். அதாவது 3 தடவை இறுதிப் போட்டிக்கு வந்தும் இலங்கை அணியால் 2020 உலக கிண்ணத்தை கைப்பற்ற முடியவில்லை. ஆனால் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி உலக கிண்ணத்தை கைப்பற்றிய இலங்கை அணிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. அதாவது ஜெஃப்ரி, இலங்கை அணி வீழ்த்தியது சாதாரண வீரர்களை அல்ல, தற்போதைய நடப்பு உலக சாம்பியன்கள். அதாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை இந்தியாவிடம் தான் 2011ஆம் ஆண்டில் தோல்வி அடைந்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த குறிப்பிடுகின்றீர்கள். அதாவது குறிப்பாக திரிஷானோ அதாவது இலங்கை அணி வீரர்கள் வரவேற்கப்பட்டதற்கு பிறகு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பாக மஹேல ஜெயவர்தன, அதே போல குமார் சங்கக்கார, அதே போல அணித்தலைவர் லசித் மாலிங்க, தினேஷ் சாந்திமால் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பாக அதிகளவான ஊடகவியலாளர் கலந்து கொண்டார்கள். அடுத்ததாக நாம் ஜெஃப்ரி பார்ப்போமானால், இலங்கை வீரர்களுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனை நீங்கள் நேரடியாக கண்டு கழித்திருப்பீர்கள். இறுதிப் போட்டியை வெற்றி கொள்ள தினேஷ் சாந்திமாலின் திட்டம் மிகுந்த உந்து சக்தியாக அமைந்தது என இலங்கை 2020 அணியை சாம்பியனாக வழிநடத்திய அணித்தலைவர் லசித் மாலிங்க தெரிவிக்கிறார். நாடு திரும்பிய பின்னர் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை அணியின் வீரர்கள் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய கிரிக்கெட் அணி இறுதிப் போட்டிக்கு தெரிவான வகையில் அணித்தலைவர் என்ற ரீதியில் நான் மிகுந்த அதிர்ஷ்டசாலி என்றே நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர்களுடன் 6 IPL போட்டிகளில் விளையாடிய அனுபவம் எனக்கு உள்ளது. அவர்கள் எந்த தருணத்தில் எவ்வாறு விளையாடுவார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். சிறந்த துடுப்பாட்ட வரிசையை கொண்ட இந்திய அணியை 130 ஓட்டங்களுக்கு கட்டுப்படுத்த IPL போட்டிகள் எனக்கு பெரிதும் உதவின என்றே நான் நினைக்கின்றேன். எனக்கு பதிலாக லஹிரு திரிமான தான் அணிக்கு தெரிவாகினார். அவர் அந்த போட்டிகளில் சிறப்பாக விளையாடினார். அவர் திறமை வாய்ந்த வீரர். எனவே அவரை மறைத்துவிட்டு நான் அணியில் இடம்பெற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கவில்லை. உண்மையில் இலங்கை சாம்பியனாக வேண்டும் என்ற எண்ணம் தான் எம் மத்தியில் இருந்தது. வேகப்பந்து வீச்சாளர்களால் அணித்தலைவர் பொறுப்பை சரிவர வகிக்க முடியும் என்பதை லசித் மாலிங்க நிரூபித்து காட்டியுள்ளார். உலக சாம்பியனானமை இலங்கையர் என்ற ரீதியில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது.
කරන්න පුළුවන් කියලා. ඉතින් ඇත්තටම හදවතින්ම හුඟක් සතුටුයි අපේ කුසලානේ අපේ ලංකාවට රැගෙන එන මම හිතන්නේ දිනේෂ් தினேஷ் சந்திமல் முதல் 3 போட்டிகளில் வெற்றி பெற்று அணியை சரிவர கட்டியெழுப்பியிருந்தார். ஆகவே எனக்கு கிடைத்த கடைசி 3 போட்டிகளில் வீரர்களின் திறனை சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு கொண்டு வர வேண்டிய கடப்பாடே காணப்பட்டது. அதனை நான் சரியாக செய்தேன் என்றே நினைக்கின்றேன். மனச சகசென்னோனே கிரீடாවට මොකද எமது நினைப்பு விளையாட்டின் மீது இருக்க வேண்டும். நாம் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டாலும் இறுதியில் நாட்டுக்காகவே விளையாடுகின்றோம். அதேபோன்று என்னுடையதும் மகிழவுடையதும் எதிர்காலம் தொடர்பாக கூறுவதானால் நீண்ட கால திட்டம் எதனையும் குறிப்பிட முடியாது. நாம் தற்போதைக்கு எமது திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளோம். எமது உடல் தகுதியும் அதே போன்ற திறமையும் உரிய வகையில் அமைந்தால் 2015ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்க முடியும். அதற்கு பின்னர் நடைபெறக்கூடிய எதனையும் போனஸாகவே கருதுவோம். ලෝක කුසලානයට තරඟ කරලා ඉන්නහාට මොනවා වෙයිද දන්නේ ඉන්නහාට වෙන දෙයක් අපි මං හිතන්නේ බෝනස් එකක් හැටියට අපි ගණන් අරගන්නවා. 2020 இலங்கை அணி வீரர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து திறந்த வெளி வாகனத்தில் காலி முகத்திடலுக்கு அழைத்து வரப்படுகின்றனர். இந்த பயணம் சீதுவை, ஜாஹல, கந்தானை, மகாபாகே, அந்தலை, வத்தலை, பேலியகொடை ஊடாக காலி முகத்திடல் நோக்கி அமைந்திருந்தது. இதன்போது நமது சாம்பியன்களை வீதியின் இருமரங்கிலும் கூடியிருந்த வீரர்கள் உற்சாக வரவேற்பு மத்தியில் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு மத்தியில் அழைத்து வந்தனர். அதே போன்று மிகுந்த கரகோஷத்துடன் வீரர்களை வரவேற்றனர். அது தொடர்பான காட்சிகளை அடுத்து நாம் பார்ப்போம். උදාවන සිහිනෙන් නවකිරණ නැගීන මේලක් පොළොවේ ආකාසේ පියපායන සියුතුන් ගැනක්සේ අනන්තයට ඉගිලියමු අපි ලෝකේ ප්‍රෞಢ ඉතිහාසය විශ්වාසය හදපත්ලේ ශක්තිය වේ විවිධී එන යවුවනේ නවදිනකට සිතුවිලි සකසා දින රට ගැන මොහොතක් සිතලා එක් වී බැඳී ඉන්න සාමය පතුරාලා ඉදිරි තම යන යෞවනයේ අනාගත ලස්සන වන්නට අටුවද හස් පරදායමු සැම ඉදිරියට ජය වේ ශ්‍රී ලංකා යෞවනයේ අභිමානය ශ්‍රී ලංකා ජය හේ ශ්‍රී ලංකා යෞවනයේ අභිමානය ශ්‍රී ලංකා 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரை கைப்பற்றிய இலங்கை அணியினர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வரவேற்கப்பட்டு தற்போது பேரணியாக காலிமுகத்திடலுக்கு வருகை தந்தார்கள். உங்களுக்கு தெரியும், கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வீதியின் இருமரங்கிலும் மக்கள் திரண்டு தங்களுடைய வாழ்த்துக்களை இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கு தெரிவித்திருந்ததை காணக்கூடியதா இருந்தது. ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரும் வீதிக்கு வந்திருந்தார்கள். குறிப்பாக நீர்கொழும்பு வீதியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வாகன நெரிசல் மிக்க பகுதி இருந்தாலும் வாகனங்களை ஓரத்தில் வைத்து வீதிக்கு இறங்கி வீரர்களுக்கு சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். உங்களால் இப்பொழுதும் பார்க்கக்கூடியதா இருக்கும் இலங்கை அணிக்கு எவ்வளவு வரவேற்பு வாழ்த்துக்கள் கிடைக்கின்றது என்று சொல்லி நியூஸ் பஸ் செய்திகளுக்காக ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். 2020 உலக சாம்பியனான இலங்கை கிரிக்கெட் அணி இன்றைய தினம் நாடு திரும்பிய நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றிருந்தது. அதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். இதன்போது சிரேஷ்ட வீரர்களான மஹேல ஜெயவர்தன மற்றும் குமார் சங்கக்கார் ஆகியோர் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளரான நிஷாந்த் ரணதுங்க மீது குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தனர். எனக்கும் சங்கக்காரவுக்கும் ஊடக தடை விதிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் இலங்கையிலிருந்து இரவு 1 மணிக்கு செல்லவிருந்த போதிலும் சந்திப்பு தொடர்பில் 9 மணி ஆகியும் நாங்கள் தெரிந்திருக்கவில்லை. ஆகவே நாங்கள் விடைபெறுவது தொடர்பில் உறுதியாக ஊடகங்களுக்கு தெரிவிக்க முடியாத நிலையே காணப்பட்டது. நாங்கள் பங்களாதேஷுக்கு சென்ற பின்னர் இது உங்களது இறுதி உலகக்கிண்ண போட்டியா என கேட்டனர். எனக்கு 37 வயதாகின்றது. அடுத்த உலக கிண்ணத்தில் விளையாட முடியாது. ஆகவே ஆம் என்று நான் கூறினேன். நான் கூறிய இந்த விடயத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரியும் செயலாளரும் எம்மிடம் அது குறித்து கேட்காது ஊடகம் முன் சென்று எம்மை பற்றி தவறாக கூறியதையிட்டு நாம் மிகவும் கவலை அடைகின்றோம்.
பொறுப்பான ஒருவர் என்றால் எம்மிடம் அதனை கேட்டிருக்கலாம். மகள கூறியவற்றைத்தான் நானும் கூற வேண்டியுள்ளது. நானும் ஐலாண்ட் பத்திரிகை என்னிடம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது இது எனது கடைசி 2020 உலக கிண்ணம் என்றே கூறினேன். அதற்கு அப்பால் நானோ மகிழவோ ஊடக சந்திப்பை நடத்தவில்லை. அது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மாத்திரமே பதிலளித்தோம். அதற்கு அப்பால் நாம் செல்லவில்லை. மகிழ கூறிய விடயத்துடன் நானும் உடன்படுகின்றேன். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அதனை நேரடியாக ஒருவரிடம் கதைக்க வேண்டிய தேவை நமக்கு இருந்தது. தேர்வுக்குழு தலைவரான சனத் ஜெயசூரியவுடன் நேரடியாக கதைக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போதுதான் அவருக்கும் அதேபோன்று இருவருக்கும் இங்கு என்ன நடந்துள்ளது என்பது தெரிந்தது. காலிமுகத்திடலில் எமது சாம்பியன்களுக்கு அளிக்கப்படும் வரவேற்பு தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எடுத்து வாருங்கள். அடுத்ததாக மேலும் பல உள்நாட்டு செய்திகளுடன் பிரதான கலையகத்தில் ரியாஸ் மற்றும் தாரணி. நன்றி திரிஷானோ. இலங்கைக்கு இன்று ஒரு முக்கியமான நாள். உலகக்கின் 2020 கிண்ணத்தை சுவீகரித்த இலங்கை வீரர்கள் தாயகத்தை வந்தடைந்திருக்கின்றார்கள். இதுகுறித்த மேலதிக தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. யுத்தத்தின் பின்னர் வடமாகாண கல்வி முறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா? இதுகுறித்து நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத் ஆராய்கின்றார். வடமாகாணம் யுத்தத்தின் பின்னர் மிகவும் வேகமாக வளர்ச்சியடைந்த ஒரு மாகாணம் வடமாகாணம். இந்த வடமாகாணத்தின் யுத்தத்தின் பின்னர் ஏற்பட்ட வளர்ச்சியில் கல்வியின் தாக்கம் எவ்வாறு காணப்படுகின்றது? இந்த வடமாகாணத்தில் கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா? இது குறித்து இன்று ஆராய்வதற்காக நாம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தோம். யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் வடமாகாணத்தில் கல்வி நிலைமையில் முன்னேற்றம் காணப்பட்ட போதிலும் மாணவர்கள் மத்தியில் மதுபானம் உள்ளிட்ட போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக கல்வியலாளர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். கூடாத பழக்கங்கள் எல்லாம் இப்ப பழக்கப்படுது. கஞ்சா, மற்றது போதை வஸ்துகள் இதுகள் நிறைந்த இதில் சிறு மாணவர்களுக்கெல்லாம் பழக்குவித்து என்பது கலாச்சார சீர்கேடுகள் இங்கே நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. நினைக்க சொல்லவே மிக வேதனையான ஒரு விஷயம். அந்த நேரத்தில் இருந்த மாதிரி நிலைமையிலெல்லாம் இப்போ இல்லை. இவ்வளவு ஒரு சின்ன பிள்ளைகளோட பேச முடியாது. பெரியவர்கள் அல்லது ஒரு பெரிய நல்ல படித்த கல்விமான்களுடன் கூடி ஒரு நல்ல தன்மையாக பேசக்கூடிய தன்மைகள் இந்த நாளை பிள்ளைகளிடம் இல்லை. இந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து மாணவர்களை மீட்டெடுப்பதற்காக ஆசிரியர்கள் பல்வேறு வழிமுறைகளை கடைபிடித்து வருகின்றனர். மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஆசிரியர்களினால் பல்வேறு வகையான தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. இவ்வாறு வழங்கப்படுகின்ற தண்டனைகளால் மாணவர்கள் உடல் மற்றும் உள ரீதியில் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாவதாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. மாணவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு பல்வேறு சட்டங்கள் அரசாங்கத்தினால் அமுல்படுத்தப்பட்டு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஆசிரியர்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நடவடிக்கை சரியானதா? ஆசிரியர்கள் என்ற நாங்கள் இப்போ ஒரு 5 years 10 years முதல் பார்த்தா ஆசிரியர்கள் பிள்ளைகளை அடக்கிறது முறை வித்தியாசம். ஆனால் இப்போ சிறுவர்கள் துஷ்பிரயோகம்னு சொல்லி சிலதை அவைய கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ சும்மா பிள்ளைகளை தொட்டா கூட ஈவன் அது கோர்ட்ஸுக்கு தான் போகுது. ஆனால் அந்த என்னை பொறுத்தவரையில் சில பிள்ளைகளை திருத்தித்தான் எடுக்கணும். அது பேரண்ட்ஸுன்ற ஒத்துழைப்போட அவர்கள் ஓகே ஆமென்று சொன்னால் அதை செய்யலாம். ஆனால் இப்போத்திய நடைமுறைப்படி அவர்களை கொஞ்சம் மன ரீதியாக பக்குவப்படுத்துறது சரியான கஷ்டம். அது ஆசிரியர்களுக்கு பெரிய பொறுப்பு. ஆனாலும் அப்படி செய்தால் தான் இந்த காலத்து பிள்ளைகளை நாங்கள் என்றால் எனக்கு என்னுடைய சிறுவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அடிக்கிறதுன்னு பார்க்க வாயால் சொல்லி அவர்களை மனதை சந்தோஷப்படுத்தி செய்கிறதான் கூட பெட்டர்ன்னு நினைக்கிறேன். மாணவர்கள் உடல் ரீதியாக உள ரீதியாக கட்டுப்படுத்தினால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நான் சொல்கிறேன், எந்த தனிப்பட்ட கருத்து அது முழுவதாக அது மாணவர்களை சீரழிக்கிறதாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் நாங்களெல்லாம் படிக்கல ஆசிரியர்கிட்ட அடி வாங்கி மற்றது இதாண்டி தான் நாங்கள் படித்து இவ்வளோ முன்னேறி இருக்கிறோம். ஆனால் ஆசிரியர்கள் வேணுமென்று அடிக்கிறீர்களே பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக நல்வளர்ச்சிக்காக அவருடைய கல்வி மேம்பாட்டுக்காகத்தான் சில தண்டனையை கொடுக்குறீங்க. மாணவர்கள் படித்தா என்ன படிக்காட்டிக்கா என்ன, நாங்கள் பாடசாலைக்கு வருகிறோம் படிப்பிக்கிறோம் மற்றது எங்களை சம்பளம் பெறுதுன்ற நிலப்பாடு ஆசிரியர் மட்டும் உருவாகிறதுக்குரிய சூழ்நிலை வந்துட்டு அது
கல்வி நிலையில பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. உள மற்றும் உடல் ரீதியில் பாதிப்புகளை ஏற்படுத்தாத மாற்று வழியிலான தண்டனைகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என யாழ் பரியோவான் கல்லூரியின் அதிபர் அருட்தந்தை என்.ஜே. ஞானப்பொன் ராஜா தெரிவிக்கின்றார். மாணவர்களுக்கு தண்டனை வழங்குவது மாணவர்கள் செய்கின்ற குற்றங்களை குறைகளை உணர்ந்து அவற்றை தாங்களாகவே திருத்திக் கொள்ளுகின்ற ஒரு மனப்பாங்கை உருவாக்குகின்ற தண்டனைகளாக இருக்க வேண்டும். அது உடல் உபாதை ஏற்படுத்துகின்றதாகவோ மனவேதனை ஏற்படுத்துகின்றதான தண்டனைகளாக இல்லாமல் மாற்று வழிகளிலான தண்டனைகளாக அவை வழங்கப்பட வேண்டும். இதில் இருக்கின்ற மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமை என்னவென்று சொன்னால் ஒழுக்க விதிகள் ஒழுங்கமைப்புகளுக்கு ஏற்றுக்கொள்ளாத மாணவர்களை வேறு இடத்திற்கு மாற்றி அந்தந்த இடத்திலே அவர்களுக்குரிய ஒழுங்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அது இந்த கோர்பரல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற உடல் ரீதியான தண்டனைகள் எந்த விதமான ஆரோக்கியமான சிறுவர் ஒழுக்க நெறிகளை அல்லது நடத்தைகளில் மாற்றங்களை கொண்டு வரவில்லை என்பதே உண்மை. தங்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்பில் தங்களுடைய வேகத்தில் கோபத்தில் தண்டிப்பவர்களே ஆசிரியர்களாயிருந்தாலும் பெற்றோர்களாயிருந்தாலும் அதிகமாக காணப்படுகின்றனர். பிள்ளை தன்னை அவர்கள் வேணுமென்று பழிவாங்குகின்றார்கள் என்று எண்ண தூண்டுவதனால் அதற்கு எதிராக தானும் பழிவாங்க வேண்டும், அதற்கு எதிராக தானும் ஒரு ரிவெஞ்ச் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது வழிவகுக்கின்றது. மாற்று வழிகளும் ஆரோக்கியமான வழியில் ஒழுக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறைகளும் இருக்கும் பொழுது தேவையற்று ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியை கூட்டுகின்ற இந்த உடல் ரீதியான தண்டனைகள் அவசியமற்றது என்பதே என்னுடைய கருத்தாகும். எவ்வாறாயினும் மாணவர்களுக்கு உடல் மற்றும் உள ரீதியில் பாதிப்புகளை ஏற்படுத்தாத மாற்று வழியான தண்டனைகள் வழங்கப்படுகின்றமை தொடர்பில் ஆசிரியர்கள் இதுவரை தெளிவு பெறவில்லை என வடமாகாண கல்வி அமைச்சர் டி. குருகுலராஜா தெரிவிக்கின்றார். ஆசிரியர்களுக்கு நன்றாக தெரியும், தண்டனை வழங்கினால் அது பாரதூரமான குற்றம், அது ஒரு நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். எங்களுடைய பாரம்பரிய கல்வி நிலையிலே பார்க்கின்ற பொழுது அவ்வாறாகத்தான் நாங்களும் வளர்ந்தோம். தண்டனைக்குட்பட்டு பாடங்களை படிப்பதும் ஒன்று, அதை லேசிலே மறந்து விடுவதும் ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு. ஆனால் அது நிச்சயமாக அதை செய்யக்கூடாது என்று நாங்கள் பல விடயங்களை இது சம்பந்தமாக முன்வைக்க இருக்கிறோம். மாற்று தண்டனைகளை மாணவர்களுக்கு வழங்குவது என்பதை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவும் இல்லை, அதை பிரயோகப்படுத்துவதற்கும் இன்னும் முன்னுக்கு வரவில்லை. பல மாற்று திட்டங்கள் இருக்கின்றன. தண்டனை உடல் ரீதியான தண்டனைக்கு பதிலாக வேறு தண்டனைகளை மாணவர்களுக்கு வழங்கலாம் என்பதை இன்னும் எங்களுடைய ஆசிரியர்கள் அதை கை கொள்ளவில்லை. அதற்கூடாக அவர்களுக்கு நாங்கள் அதை சுட்டிக்காட்டி இவ்வாறாக இதை தண்டனைகளை வழங்கலாம் என்பதை ஆசிரியர்கள் மனதிலே நாங்கள் பதிய வைப்பதன் மூலம் இதை திருத்திக் கொள்ளலாம். அடியாத மாடு படியாது என்ற பழமொழிக்கு அமைவாக ஆசிரியர்களால் தண்டனை வழங்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக சிறுவர் மீதான தாக்குதல்களை நடத்துகின்ற நடைமுறையானது தவறு என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கதே. அமில பாலசூரிய, ஒளிப்பதிவாளர் நாமலேரத்துடன் நான் ரஞ்சன் அருண் பிரசாத். பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி வழங்கப்படுகின்ற குற்றச்சாட்டில் சர்வதேசத்தில் இயங்கி வரும் 16 தமிழ் அமைப்புகள் பெயரிடப்பட்டுள்ளமையானது நாட்டில் உள்ள சிறுபான்மை தமிழர்களின் அமைதியான செயற்பாடுகளை மட்டுப்படுத்தும் முயற்சியாக கருதப்படுவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவிக்கின்றது. வெளிநாட்டிலிருந்து பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி வழங்கும் நபர்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாடுகளின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒத்துழைப்பு ரீதியில் அதனை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என அந்த கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டுகின்றது. சட்ட விதிகளுக்கு உட்படாத இந்த அமைப்புகள் மற்றும் நபர்கள் தொடர்பில் அரசாங்கம் சாட்சியங்கள் முன்வைக்க வேண்டும் எனவும் அவ்வாறு இல்லை என்றால் அந்த பெயர் பட்டியலை வாபஸ் பெற வேண்டும் எனவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கை அரசாங்கம் இவ்வாறான பெயர் பட்டியலொன்றை வெளியிட்டதன் ஊடாக நாட்டுக்குள் வருகின்ற நபர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எந்த ஒரு காரணமும் இன்றி தடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. செயலிழந்துள்ள தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய புலம்பெயர் தமிழர் அமைப்புகளுக்கு உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இலங்கை அரசாங்கம் தெளிவற்ற மற்றும் பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டங்களை பயன்படுத்தி வருவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய வலயத்துக்கு பொறுப்பான பணிப்பாளர் பிரெட் அடம்ஸ் தெரிவித்துள்ளார்.
இந்த செயற்பாட்டின் ஊடாக சர்வதேச ரீதியில் தொடர்புகளை வைத்துள்ள உள்நாட்டு தமிழ் செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக தண்டனை விதிப்பதற்கான இயலுமை உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர் என சந்தேகிக்கப்படும் நபரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். கட்சியின் அரசியல் குழு எடுக்கும் தீர்மானங்களை ஊடகங்களுக்கு பகிரங்கப்படுத்தியமை தொடர்பில் என் குமரகுருபனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனநாயக மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. இதற்கமைய அவர் கட்சியின் பிரதி தலைவர் பதவியிலிருந்து உடன் அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஜனநாயக மக்கள் முன்னணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பிரதி தலைவராக வேலனை வேணியை நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் தோல்வியுற்றதை கௌரவமாக ஏற்றுக்கொள்ளாது பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருந்து கொண்டு கட்சியின் தீர்மானங்களை பகிரங்கமாக விமர்சித்தல், ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு எதிராகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தலின் போதும் தேர்தலுக்கு பின்னரும் தனக்கிருக்கும் கூட்டு பொறுப்பை பகிரங்கமாக மீறி கட்சியின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படும் வகையில் குமரகுருபரன் செயற்பட்டுள்ளதாகவும் ஜனநாயக மக்கள் முன்னணி தெரிவிக்கின்றது. இதன் அடிப்படையில் என் குமரகுருபரனின் கட்சி அங்கத்துவம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எதிர்வரும் 2 வாரத்திற்குள் என் குமரகுருபரன் விளக்கம் அளிக்க தவறும் பட்சத்தில் முழு அளவில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என ஜனநாயக மக்கள் முன்னணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனநாயக மக்கள் முன்னணியின் எந்த ஒரு அமைப்பும் என் குமரகுருபரனுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும், ஜனநாயக மக்கள் முன்னணியை பிரதிநிதித்துவம் செய்து என் குமரகுருபரன் செயற்படக்கூடாது எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிட்டு கட்சியின் பொறுப்பு வாய்ந்த பிரதி தலைவர் பதவியை அவர் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் ஜனநாயக மக்கள் முன்னணி தெரிவிக்கின்றது. மேல் மாகாணத்தில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி என்ற வகையில் ஜனநாயக மக்கள் முன்னணி பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் தொடர்பில் அரசாங்க பத்திரிகை ஒன்றுக்கு உண்மைக்கு புறம்பான தகவல்கள் அடங்கிய செவியொன்றை என் குமரகுருபரன் வழங்கியுள்ளதாகவும் அந்த முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது. தொடர்ந்தும் இவ்வாறு அவர் செயற்படுவாராயின் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க நேரிடும் எனவும் ஜனநாயக மக்கள் முன்னணி குறிப்பிடுகின்றது. இதேவேளை ஜனநாயக மக்கள் முன்னணியின் பிரதி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமை குறித்து என் குமரகுருபரன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு நான் ஒரு முக்கியமான பதவியில் பொதுச் செயலாளராகவும் பிரதி தலைவராகவும் இருந்த என்னுடைய பதவியை பறிப்பது என்பதற்கு இரவோடு இரவாக ஒரு கூட்டத்திற்கு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது சட்டத்திற்கு முரணான ஒரு விடயம். ஏனென்றால் ஒருவர் கூட்டம் கூட்டப்படுவதற்கு காலவாசம் கொடுக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு பிரேரணை கொண்டு வருவது என்பது அந்த நிகழ்ச்சி நிரலிலே உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவற்றையெல்லாம் விடுத்து இரவோடு இரவாக கட்சி கூடி கட்சி தலைவருக்கு முடிவெடுப்பதற்கான தீர்மானத்தை வழங்கி என்னை தற்காலிகமாக இடைநிறுத்தியிருப்பதாகவும் பிரதி தலைவர் நீக்கியிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றால் சட்ட ரீதியாக என்னை நீக்கிய முறைமை பிழையானது. என் மீது சுமத்தப்பட்ட சொல்லப்படுகின்ற 2 குற்றச்சாட்டுகளுமே ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரானவைகள். கடந்த மாகாண சபை தேர்தலிலே 4 தமிழ் பிரதிநிதிகள் இருந்தார்கள். இன்றைக்கு அது 2ஆக குறைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு நாமும் காரணமோ என்கின்ற ஒரு கேள்வியைத்தான் நான் தொடுத்திருந்தேன். இந்த சாணக்கிய தோல்வியை எடுத்து குறிப்பிடுவது தவறா? இது கட்சிக்கு துரோகம் இழைப்பதாகுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள வயல் நிலங்களில் இம்முறை சிறுபோக எச்சரிக்கையை மேற்கொள்வதற்கு நீர் போதாமல் இருப்பதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அரைவாசிக்கும் மேற்பட்ட நெற்காணிகளில் சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்வதற்கான சாத்தியங்கள் அற்றுப்போயுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். 20 தொடக்கம் 25% நெல் உற்பத்தி செய்யும் பாரிய விவசாய மாவட்டமாக அம்பாறை விளங்குகின்றது. அம்பாறை மாவட்டத்தில் சிறுபோக நெற்செய்கையின் போது சுமார் 1,20,000 ஏக்கர் காணிகளில் நெற்செய்கை மேற்கொள்வது வழமையாகும். சிறுபோகத்தின் போது இந்த வயல் நிலங்களுக்கான நீர் சேனநாயக்க சமுத்திரத்தில் இருந்து பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. சுமார் 110 அடி உயரம் கொண்ட சேனநாயக்க சமுத்திரத்தில் 7,77,000 ஏக்கர் அடி பரப்பளவான நீரினை சேமித்து வைக்க முடியும். இந்த அளவு பரப்பளவு கொண்ட சேனநாயக்க சமுத்திரத்திலிருந்து நெற்றிகைக்கு போதிய அளவிலான நீரை பெற்றுக் கொள்வதில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. எனினும் தற்போது சேனநாயக்க சமுத்திரத்தில் காணப்படும் நீரானது 45% வயற்காணிகளுக்கே போதுமானதாக காணப்படுகின்றது. அம்பாறை மாவட்டத்தில் நீர் கிடைக்கும் வயற்பரப்புகள் தவிர்ந்த மீதமாக உள்ள 65,000 ஏக்கர் காணிகளுக்கும் நீர் கிடைக்காமல் போவதனால்
நெல் உற்பத்தியில் பாரியளவு வீழ்ச்சியினை ஏற்படுத்தும் என அச்சம் வெளியிடப்படுகின்றது. விவசாய மக்கள் எல்லாரும் கடன் பட்டு திருப்பி மீண்டும் அதை வெள்ளாமை செய்வதற்காக கடுமையாக முயற்சி பண்ணி எல்லாம் துப்புரவு பண்ணி வச்சிருக்காங்க. தண்ணி இன்னும் பெறவில்லை. அப்ப இந்த விவசாயங்கள் நாங்க செய்யலன்னு சொன்னா நாங்க செத்து மடிய தம்பணும். அப்ப எங்களுக்கு இப்ப இந்த தண்ணியை தருமாறு அவர்களிடம் விரைவாய் கேட்டுக்கொள்வோம். இந்த நீர் தற்சமயம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதிக்கு பின்பு மே மாதம் 10ஆம் தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் 10ஆம் தேதிக்கு முன்பாக கிடைக்குமாக இருந்தால் பாரிய நோய்களிலிருந்து இந்த நெல் விவசாயத்தை காப்பது மிகவும் கடினமாக இருக்கும். உரிய காலத்துக்கு பயிர் செய்தால் மாத்திரம்தான் சிறந்த விளைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த காலதாமதம் விவசாயிகள் மத்தியில் ஒரு அங்கலாய்ப்பாக காணப்படுகிறது. அது மாத்திரமன்றி விதைப்பு நடவடிக்கைகள் பிந்திய நிலையில் மேற்கொள்ளப்படுமானால் சிறுபோக நெற்பயிர்கள் பாரிய நோய் தாக்கத்துக்கு உள்ளாகும் என்ற அச்சம் விவசாயிகள் மத்தியில் தோன்றியுள்ளது. தமது வயல் நிலங்களுக்கான நீர் கிடைக்கும் என காத்திருக்கின்றனர் அம்பாறை மாவட்ட விவசாயிகள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.